இந்த உலகத்தில் கொசுவே இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? கொசு மருந்து கம்பெனி இருக்காது, கொசு ஊதுபத்தி இருக்காது, லிக்விட் இருக்காது, ஒரே நிம்மதியாக இருக்கும்ல கொசு கடியே இல்லாமல். இப்படி தானே நினச்சிட்டு இருக்கீங்க? நமக்கு என்ன தான் கொசு ஒரு தொல்லையாக இருந்தாலும் இந்த உலகத்துக்கு கொசுங்கிறது ஒரு முக்கியமான உயிரினம். நம்மளை கடிக்கிற கொசு வெரைட்டிஸ் கம்மி தான். டோட்டலாக ஆயிரக்கணக்கான கொசு ஸ்பீசியஸ் இந்த உலகத்தில் வாழுது. இந்த கொசுக்கள் தண்ணீரில் தான் பெரும்பாலும் முட்டையிடும். இப்படி முட்டையிடுறது பொறிஞ்சி புழுவாகி அதுக்கப்புறமா ஒரு வளர்ந்த கொசுவாக மாறும். இந்த முட்டையும் சரி புழுக்களும் சரி தண்ணீரில் இருக்கிற உயிரினமான தவளைகள் மீன்களுக்கு இது உணவாக பயன்படுது. அப்படி அந்த புழுவும் தங்களை உண்கிற மீன்களுக்கே ஒரு நல்லதும் செய்யுது. இந்த புழுக்கள் என்ன பண்ணுன்னா தண்ணீரில் கிடக்கிற ஆர்கானிக் மேட்டர், அதாவது அழுகிற ஒரு இலையோ செடியோ அழுகி போனால் அது தண்ணீரில் துகள் துகளாக பீசஸாக மாறும். அப்படி இருக்கிறத இந்த புழுக்கள் சாப்பிட்டு தண்ணீரில் யூட்ரோஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்காமல் பார்த்துக்குது. யூட்ரோஃபிகேஷன்னா ஒன்றும் இல்லை, இதை மாதிரியான ஆர்கானிக் மேட்டர்ஸ் நிறைய படர்ந்துச்சுன்னா கீழே இருக்கிற உயிரினங்களுக்கு ஆக்சிஜன் போகாது. அப்படி அதுங்க போகாமல் இறந்துருச்சுன்னா அந்த குளமே கெட்டு போய் ஒரு மாதிரி பொல்யூஷன் ஆகிடும். இது நடக்காமல் இந்த புழுக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆர்கானிக் மேட்டர்ஸை தின்னு ஆக்சிஜன் கிடைக்கிறதுக்கு உதவி பண்ணுதுங்க. முழுசாக வளர்ந்த கொசுக்களை கூட தட்டான்கள், வவ்வால்கள், பறவைகள்லாம் கூட சாப்பிட்டு உயிர் வாழுது. இப்படி கொசுக்கள் இல்லாமல் போனால் இதுங்களோட பட்டியலில் இந்த உணவு இல்லாததுனால இதுங்களுக்கு அழிவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மகரந்த சேர்க்கை நடக்கிற இடத்துல கூட கொசுக்களுக்கு பங்கு இருக்குது. தேனி எந்த அளவு முக்கியமானதாக இருக்கோ மகரந்த சேர்க்கைக்கு, கொசுக்களும் அவ்வளவு முக்கியமாக இருக்குது. இப்போ கொசு நம்மளை கடிக்கிறதுக்கு வருவோம். ஏன் நம்மளை கொசு கடிக்குது? எல்லா வகையான கொசுவும் நம்மளை கடிக்காது. குறிப்பாக ஆண் கொசு நம்மளை கடிக்காது. அது பழங்கள்லையோ இல்லை செடிகளில் உள்ள சாரை மட்டும்தான் அதை சாப்பிடும். பெண் கொசுவும் பெரும்பாலும் அந்த மாதிரி உணவை தான் எடுத்துக்கும். ஆனால் அது இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கு, முட்டையிடுறதுக்கு புரதங்களும் சில நியூட்ரியன்களும் தேவை. அதுக்காக தான் அது மனித ரத்தத்தை எடுத்துக்குது. நீங்கள் ஒரு விஷயம் நோட் பண்ணியிருக்கீங்களா? ஒரு குரூப்பாக இருக்கிற இடத்துல ஒரு சிலரை மட்டும்தான் கொசு கடிக்கும், ஒரு சிலரை கடிக்கவே கடிக்காது. இதுக்கு சில காரணங்கள் சொல்லப்படுது. நம்ம உடம்புலேருந்து வெளியேற்றுற CO2 அளவு, நம்ம உடம்புலேருந்து வெளியாகிற CO2 அளவு அதிகமாக இருந்தாலும், நம்ம பாடி ஹீட் அதிகமாக இருந்தாலும், அதிகமாக வியர்த்தாலும் கொசு அவங்கள ஈஸியாக கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் கொசுக்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். 2004 ஜப்பானில் நடத்தின ஒரு ஆய்வில் ஓ குரூப் உள்ளவங்களை தான் கொசு அதிகமாக கடிக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அதுக்காக மற்ற குரூப்பை கடிக்காதுன்னு சொல்ல முடியாது. ஓ குரூப் இருக்கிற இடத்துல ஓ குரூப் மக்களை அதிகமாக கடிச்சிருக்கு, மற்றவங்கள கம்மியாக கடிச்சிருக்கு. இந்த கொசுங்கிறது டைனோசர் காலத்துலேருந்தே இருந்திருக்குங்க. இதை மியான்மர் சைடு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜுராசிக் பார்க் படத்தில் வர மாதிரி அந்த கொசுவோட உடம்புல டைனோசரோட டிஎன்ஏலாம் கிடைக்கல. டைனோசர் காலத்தில் வாழ்ந்ததான் இந்த கொசு கிடச்சிருக்கு. என்னதான் கொசு நம்மளை கடித்தாலும் நமக்கு ரொம்ப தொல்லை பண்ணாலும் கொசுங்கிறது இந்த உலகத்துக்கு ஒரு முக்கியமான விஷயமாக கருதப்படுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.